Hey Chalakutties, hope you all doing good. இப்போ என்னோட கரண்ட் வெயிட் வந்துட்டு 79.400 கிராம்ஸ் தான் இன்னைக்கு என்னோட வெயிட்டு. உங்களுக்கு தெரியும், நம்ம 97 கேஜிலேருந்து இப்போ நம்ம வந்துட்டு 79 கேஜி, அதாவது 18 கேஜி வந்து டோட்டலாக லாஸ் பண்ணியிருக்கோம் வீட்லேயே. எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கல, எந்த பிராண்டோட எந்த ஒரு பவுடர்ஸ் எதுவுமே, நம்ம டேப்லெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ஹெல்தி வேல வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இனிமேல் ஃபுல்லாகவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த மிடில் கொஞ்சம் சிக்காயிடுச்சு உடம்பு, வைரல் ஃபீவர் மாதிரி வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. பட் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக போயிட்டே தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நம்மளோட பிஎம்ஐ ரீச் பண்ணாமல் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச், வெயிட் லாஸ் சீரீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது. அதுவும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஜாகிங், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங், அதுக்கப்புறம் சம் ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஃபுல்லாகவே 90% கார்டியோ இந்த மாதிரி தான் போயிடுப்போம். பட் ஓரளவுக்கு ஒரு 15 கேஜி 20 கேஜி குறைக்கிற வரைக்கும் கார்டியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் ஸ்ட்ரக் ஆகும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், முக்கியமாக உமன்ஸ் முக்கியமாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணணும். ஸோ அது பண்ணுறதுக்கு உண்டான ப்ராக்ரஸ் தான் போயிட்டுருக்கு. நம்ம சேனலில் எப்பவும் ஒரே மாதிரி வீடியோஸே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரே மாதிரி வீடியோஸ் போட்டு என்ன சாப்பிட்றேன், என்ன சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கனால உங்களுக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வேணால் கொஞ்சம் அப்கிரேடடாக போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சில ஏற்பாடுகள் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி டைம் எடுத்துக்க வேண்டியதாகிடுச்சு. பட் வெயிட் லாஸு நான் குவிட் பண்ணலை, வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், போயிட்டு தான் இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ரெசிபிஸ் வீடியோஸ், அப்புறம் வெயிட் லாஸில் ஏதாவது வித்தியாசமாக நான் ஏதாவது அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். பட் ரெகுலர் பேசிஸில் வந்து வெயிட் லாஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெசிபிஸ் இருந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் அதை செய்வேன். அப்பப்போ நான் என்னோடய வெயிட்டு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டே 81ல் நான் வந்துட்டு பால் பாயசம் எடுத்திருந்தேன், ஸ்வீட்டு தான். எடுத்தோடனே பால் பாயசமானு கேட்காதீங்க, அன்றைக்கி வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி நான் வந்து பால் பாயசம் எடுத்திருந்தேன். அண்ட் அன்றைக்கி எடுத்த கிளிக் பாருங்கள் மக்களே. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பிக் பார்த்தவங்களுக்கும் இப்போ நம்ம பிக் பார்க்குறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நமக்கு உடம்பு சரியில்லாத போதும், இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதும், ஸோ வெயிட் லாஸில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அது நார்மல் தான். பட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூஸாக பண்ண தான் நீங்கள் பார்க்க முடியும் ரிசல்ட்டையுமே. ஸோ அன்றைக்கி ஜோ மூவி போயிருந்தோம், லன்ச் வெளியே வந்துட்டு பிரியாணி சாப்பிட்ருந்தேன். ஸோ நைட்டுக்கு டெம்பிள் இந்த மாதிரி போயிருந்தோம். எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, அட்லீஸ்ட் வெயிட் குறைக்கலன்னா கூட உடம்பு சரியில்லாத இந்த சிக்கான டைமில் எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நேரம் நம்ம மீல் எடுத்துட்டோம், இந்த மாதிரி பிரியாணி எடுத்துட்டோம்னா நைட்டு பிரியாணி எடுக்காமல் ஒன்றும் சாப்பிடாம படுத்துடலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு கோகோனட் ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மீல் மேக்கர் இருக்குல்ல, அதில் பண்ணுற ரெசிபி தான். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மசாலாஸ் வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். ஃபைனல் டச்சாக அதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். உங்களுக்கு மீல் மேக்கரில் எப்படி செஞ்சாலும் பிடிக்காது அப்படின்னா எப்படி செஞ்சு பாருங்கள். அண்ட் இன்னொரு ரெசிபி அப்படின்னா கருப்பு கவுனி அவல் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் நம்ம இப்போ ஒரு சேமியா எப்படி பண்ணுவோம், உப்புமா, அது மாதிரி நம்ம கருப்பு கவுனி அவல் உப்புமா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் கேரட், பீன்ஸ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன்னா அவலை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன், அதை ட்ரைன் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே போட்டு வைக்காதீங்க. அப்படியே போட்டு வைக்கும் போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப அந்த அவல் உடஞ்சி போயிடும், மசிஞ்சிடும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ போட்டுட்டு அது ஃபுல்லாக உப்பியானோடனே லைட்டாக உப்புனோடனே அதோட டேஸ்ட் நல்லா இருக்கா, ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இல்லாமல் ஃபுல்லாக ஊறிடுச்சான்னு பார்த்தோன்னே எடுத்து ட்ரைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க, கடலை பருப்பு போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம்.
ஸோ அது நல்லா ஓரளவுக்கு ஸ்டேர் ஃப்ரை பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அவல் வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சு, அந்த வாட்டரையே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 டைம் வந்து அந்த வாட்டர் ட்ரை ஆகி வரணும். அந்த மாதிரி அந்த தண்ணியவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணி இல்லாத போது நீங்கள் அந்த ட்ரைன் பண்ணி வச்சுருக்கீங்களா சுத்தமாக தண்ணி இல்லாமல் அந்த அவல் எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா ஒட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இப்படி எனக்கு ட்ரையாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு எடுத்தீங்க இல்லை ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அவல் வந்து உடஞ்சி குழஞ்சி ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். பட் இந்த கன்சிஸ்டன்சி உண்மையாலுமே சொல்ல போகணுன்னா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மீல் தான், ஆக்சுவலாக ஸ்நாக் கூட கிடையாது. அவல்னா பேசிக்காக ஸ்நாக் டைமில் சாப்பிடுவோம், பட் இது ஒரு மீல் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். கருப்பு கவுனி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு வெயிட் லாஸில் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்ல போனோம்னா பயங்கர டேஸ்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா எனக்குமே பேசிக்காக அவல் பிடிக்காது. பட் அவல் அதில் பண்ண உப்மா அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்டொமக் ஃபீலிங்காக இருந்துச்சு, சாப்பிட முடியல அப்படிங்கிற ஃபீல் இல்லை. பிகாஸ் நம்ம குலையிற மாதிரி பண்ணல, நல்லா உதிரியாக பண்ணிடணும் அப்படிங்கிறனால ஃபுல் பவுலையும் நான் காலி பண்ணிட்டேன். மக்களே கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனியை உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நானுமே டெய்லி பேசிஸில் ஒரு கருப்பு கவுனி இல்லை ஒரு கொள்ளு பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டோட்டலாக அந்த 81st டேயில் நான் வந்துட்டு 15,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ் இனிமேல் வர வீடியோஸ்லேயே ரெசிபிஸ் நிறையா பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all, love you.